எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய ஆரம்ப வகுப்பு இன்னும் சிறிது நேரத்தில் நாம் தொடங்குகின்றோம். இன்றைய வகுப்பில் இணைந்து கொண்டதற்கு எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்தும் இந்த சித்தார் இசை கேட்டு எம்மை தியானத்திற்கு தயார்படுத்திக் கொள்வோம். சிறிது நேரத்தில் ஆரம்பிப்போம். வணக்கம். அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். கடந்த வகுப்பில் நாம் மூலாதார சக்கரத்தை பற்றி பார்த்தோம். இன்றும் நாம் மூலாதார சக்கரத்தை பற்றி மேலதிக விவரங்களை பார்ப்போம்.
அனைவரும் எமது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறீர்கள் என்று நம்புகின்றோம். இல்லாதவர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் உங்களுடைய பெயர் வாட்ஸ்அப் நம்பரை தாருங்கள், நாம் குழுவில் சேர்க்கலாம். அதில் நாம் பதிவு வீடியோக்கள், தேவையான விவரங்கள், வகுப்பு விவரங்கள் அதில் பகிர்ந்து கொள்வோம். இன்று ஒளி தத்துவம் தேவையானாக்கள் மெழுகுதிரி தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். சிரமமின்றி நாம் இருக்கும் போதே எமது தியானம் சிறப்பாக செயல்படும். முழுமையாக எண்ணங்களில் இருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். சாட்சி பாவ நிலை. இந்த சாட்சி பாவ நிலை எமது எதிர்வினை புரியாத நிலை. நாம் எண்ணங்களை மன்னித்து விடும் போது நாம் எம்மை அழிவுகரமானவற்றிலிருந்து எம்மை முற்றுமாக விடுவிக்கின்றோம். ஏனென்றால் எண்ணங்கள் மூலமாகத்தான் நமக்கு அழிவுகரமான எண்ணங்கள் வருகின்றது. எனவே மனதில் எந்த விசாரமும் இல்லாது, எந்த சந்தேகங்களும் இல்லாத ஒரு எதிர்வினை புரியாத அமைதி நிலை, அதுவே சாட்சி பாவ நிலை. அந்த நிலை எம்மை முற்றிலும் சிரமமின்றி எம்மை அமைதியான நிலைக்கு கொண்டு செல்கின்றது. கடந்த வாரம் நாம் மூலாதார சக்கரத்தை பற்றி பார்த்தோம். மூலாதார சக்கரம் 4 இதழ்களை கொண்டது. இடுப்பு, நரம்பு, பின்னல். நமது முள்ளந்தண்டின் அடிப்பாகத்தில் இருக்கின்றது. இதனுடைய தனித்துவமான பண்பு களங்கமில்லாத குழந்தை உள்ளம். இங்கு கள்ளம், கபடம், சூதுவாது இல்லை, பாரபட்சம் இல்லை, நேர்மையான அறிவு. சூரியனின் கதிர்கள் எவ்வாறு பாரபட்சமின்றி முழு இயற்கைக்கும் கிடைக்கின்றதோ, சூரியன் தன்னுடைய கதிர்களை பாரபட்சமின்றி வழிவிடுகின்றார். அதுபோல்தான் இந்த குழந்தை உள்ளம். பாரபட்சம் இல்லாத ஒரு நேர்மையான அறிவு நிறைந்த பண்பு. இதுவே மூலாதார சக்கரத்தின் பண்பாகும். இன்று நாம் அன்னை குண்டலினியை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த அன்னை குண்டலினி சக்தி எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்தி. இதுவே ஆதி குண்டலினி ஆகும். பரம்பொருளின் தூய விருப்பமாக ஆதி குண்டலினி அவரிடமிருந்து வெளிப்பட்டு இந்த உலகை படைத்து காத்து வருகின்றார் ஆதி குண்டலினி. அவருடைய பிரதிபலிப்பே எமக்குள் குண்டலினி சக்தியாக இருக்கின்றது. நமது மூலாதாரத்தில் முக்கோண வடிவ எலும்பில் உறைந்திருக்கின்றது. இந்த ஆதி குண்டலினி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்தியானது, அதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு பூமி தாயை பார்க்கலாம். பூமி தாயில் அது பிரதிபலிக்கின்றது. ஒரு தாயின் நற்பண்புகள் அனைத்தும் பூமி தாயின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். பூமி தாய் பொறுமையோடு நம்மை தாங்குகின்றார்.
எமக்கு தேவையான அனைத்து வளங்களையும் தந்தருகின்றார். அது மட்டுமல்ல, எம்மை எப்பொழுதும் பாதுகாத்து கவனித்து வருகின்றார். ஒரு தாயின் பண்புகள் நிறைந்தது. எனவே எமது குரு ஒரு தாயாக, ஸ்ரீ மாத்திஜி அவர்கள் ஒரு தாயாக எமக்கு ஆத்மீக குருவாக இருக்கின்றார். ஒரு ஆத்மீக குரு தாயாக இருப்பது அவருடைய வழிகாட்டல் மிகவும் அன்பு நிறைந்தது. அங்கு கண்டிப்பு இல்லை. மற்ற குருமார்கள் மாதிரி, முற்காலத்து குருமார்கள் மாதிரி கண்டிப்பு இல்லை. தாய் அன்போடு வழி நடத்துபவர். மற்றும் பூமி தாய் நம்மை தாங்குபவர். நமக்கு தேவையான வளங்கள் அனைத்தையும் தருப்பவர். ஆதி குண்டலினி அன்னையின் பிரதிபலிப்பாக எமக்குள் இருக்கும் எமது சொந்த தாய் குண்டலினி தாய். அவரும் ஒரு தாயாக எமக்குள் இருந்து எம்மை பராமரிக்கின்றார். எனவே இவை மூலமாக எமது குருவின் அன்பான பராமரிப்பு, பூமி தாயின் பராமரிப்பு, பாதுகாப்பு மூலமாக எவ்வாறு எமது குண்டலினி அன்னை எமக்குள் வேலை செய்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். மற்றும் பூஜையில் கும்பம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கும்பம் அதாவது ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து அதில் நாம் தேங்காயை வைப்போம், தானியங்கள் போடுவோம். இந்த கும்பம் குண்டலினி சக்தியை பிரதிபலிக்கின்றது. எனவே இந்த தாயின் மகிமை எங்கு சென்றாலும் தாயின் மகிமை அவருடைய சிறப்பு எந்த சந்தர்ப்பத்திலும் அவருடைய குழந்தைகள் தாயின் அகங்காரத்தை உணரமாட்டார்கள். அவர் அன்பு செலுத்தும் போதோ அல்லது அன்பாக கண்டிக்கும் போதோ, கண்டித்து திருத்தம் செய்யும் போதோ அவருடைய அகங்காரம் உணரப்படாத அந்த அன்பு நிலையே தாயினுடைய சிறப்பம்சமாகும். நமது குரு ஒரு தாய், பூமி ஒரு தாயாக இருக்கின்றார். எமக்குள் ஒரு குண்டலினி அன்னை எமது சொந்த தாயாக இருக்கின்றார். இந்த குண்டலினி அன்னை காலம் காலமாக எம்மோடு இருந்து வருகின்றார். எம்மை பற்றி நன்றாக அறிந்தவர் அவர் ஒருவரே. எம்மை விட எம்மை பற்றி அறிந்தவர் குண்டலினி அன்னை. எமக்குள் இருந்து எமது கடந்த காலம், கடந்த பிறப்புகள், எமது எதிர்காலத்தை பற்றி நன்றாக அறிந்தவர். எமக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்து எம்மை ஆத்ம முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல பொறுமையாக எமது உள்ளந்தாண்டின் அடிப்பாகத்தில் மூலாதார சக்கரத்தில் முக்கோண வடிவமான எலும்பில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த குண்டலினி ஒரு தாய். இவருடைய பண்புகள் முழுமையான தூய்மை, ஐஸ்வர்யம், சௌபாக்கியம், மங்களகரம், புனிதம், கற்பு, சுயமரியாதை, தூய அன்பு, பற்றின்மை, அக்கறை, அறிவொளியான கவனம் என்பனவாக எமக்குள் இருந்து நமக்கு மகிழ்ச்சியை தருபவர். ஏனெனில் ஒவ்வொரு தாயும் தன் குழந்தை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றே விரும்புவார். எந்த வழி சாத்தியமானாலும் தாய் தன் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முயற்சிப்பார். அதுபோலவே குண்டலினி அன்னையும்
அவருடைய ஒரே ஒரு விருப்பம், ஒரே ஒரு சக்தி எமக்கு எம்மை மகிழ்விப்பதே. எமது வாழ்வின் சரியான நோக்கத்தை நாம் அடைய எமக்கு உதவி எம்மை மகிழ்ச்சி பாதையில் எடுத்து செல்வதே அவருடைய ஒரே நோக்கம். இந்த குண்டலினி அன்னையை பற்றி அனைத்து சமயங்களிலும் அனைத்து அவதாரங்களும் ஒவ்வொரு பெயர்களால் அழைத்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு மூலமாகவும் சாட்சியாகவும் சக்தியாகவும் இருந்து நடத்தி வைக்கும் இந்த இறைவனின் சைத்தன்யமே இந்த குண்டலினி தாய் சக்தி, ஆதி குண்டலினி தாய் சக்தி. அதனுடைய பிரதிபலிப்பே எமக்குள் குண்டலினி சக்தியாக இருக்கின்றது. இதை பலவிதமாக தரிசித்து கண்டறிந்த அற்புதங்களை தியான ஸ்லோகங்களாகவும் ஸ்தோத்திரங்களாகவும் நம் மகரிஷிகள் எமக்கு அளித்துள்ளார்கள். பல பேர் இதை பற்றி பாடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எவ்வாறு அதை மற்றவர்களுக்கு அந்த ஆத்ம விழிப்புணர்வை, குண்டலினி அன்னையை எழுப்பி ஆத்ம விழிப்புணர்வை கொடுப்பது என்று தெரியாது. ஆனால் தங்களுடைய அனுபவங்களை அவர்கள் ஸ்லோகங்களாக, ஸ்தோத்திரங்களாக, செய்யுள்களாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அனைத்து சமயங்களிலும் அனைத்து புனிதர்கள் இருக்கின்றார்கள், ஞானிகள், சூஃபி, அவ்வாறான புனிதர்கள், புனித மக்கள் இதை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் தேவி மகாத்மியம், மார்க்கண்டேய புராணத்தில் தரப்பட்டுள்ள தேவி மகாத்மியம். இந்த அன்னையை தேவி என்று அழைக்கின்றார்கள். ஏனென்றால் இது தாய் அன்பு கொண்ட சக்தி. எனவே அதை தேவி என்று அந்த தேவி மகாத்மியத்தில் அழைக்கப்படுகின்றது. இந்த தாய் அன்பு சக்தி அனைத்து உயிர்களிலும், தாவரங்களிலும், மரம், செடி, கொடிகள், பரப்பன, ஊர்வன, மிதப்பன மற்றும் மிருகங்கள், மனிதர்கள் என அனைத்து ஜீவராசிகளிலும் இந்த உயிர் சக்தி ஜீவ சக்தியாக உறைந்திருக்கின்றது. இந்த பிரபஞ்ச சக்தி தாய் அன்பு சக்தியாக விளங்குவதால் தான் அதை தேவி அல்லது அன்னை என்று அழைக்கிறார்கள். இந்த குண்டலினி அன்னை பலவாறாக அதனுடைய சக்தி எமக்குள் எவ்வாறாக அவர் இந்த குண்டலினி சக்தி என்றால் எங்கிருக்கின்றார், எமது உடலில் எங்கிருக்கின்றார், என்ன செய்கின்றார் என்ற இந்த செய்யுள் தேவி சுகதம் என்ற ஸ்லோகங்களில் மிக அழகாக விளங்கப்படுத்தி இருக்கின்றது. எனவே நாம் இன்று தியானத்தோடு அதை கவனிப்போம். அவருடைய ஒரு சில வடிவங்களை இப்பொழுது பார்ப்போம். அவர் எல்லா உயிர்களிலும் புத்தி வடிவில் நிறைந்திருக்கின்றார். இந்த செய்யுள் இவ்வாறு செல்கின்றது. சமஸ்கிருதத்தில் யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இதனுடைய தமிழ் அர்த்தம், எல்லா உயிர்களிலும் எந்த அன்னை புத்தி வடிவில் உறைந்திருக்கின்றாரோ, நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். அவர் புத்தி வடிவில் எமக்குள் பசியாக, நித்திரையாக, பிரதிபிம்பமாக, சைத்தன்யமாக, தாகமாக, பொறுமையாக, பண்பு, தன்னடுக்கம், அமைதி, நம்பிக்கை, விசுவாசம், எழில், அதாவது எமது அக அழகு, செல்வம், பண்பாக, ஞாபக சக்தியாக, கருணையாக, மனநிறைவாக, தாய்மையாக, பகுத்தறிவாக மற்றும் மனக்குழப்பமாகவும்
எமக்குள் அமைந்திருக்கின்றார். இந்த சக்திகளை நாம் இன்றைய தியானத்தில் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது நாம் குண்டலினி எண்ணெயை உயர்த்தி கவசம் இட்ட பின்பு மனம் உடல் இரண்டையும் அமைதியாக வைப்போம். இரு கைகளையும் மடியில் வைத்து நன்றாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு மனம் உடல் இரண்டையும் அமைதிப்படுத்துவோம். 3 தடவை நன்றாக ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள். பின்பு அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். இந்த வீடியோவில் ஸ்ரீ மாதாஜியை பார்த்து நாம் குண்டலினியை எழுப்புவோம். பின்பு எமது அனைவருக்கும் கவசம் இடுதல் தெரியும். எனவே நாம் கவசம் இட்டுக்கொள்வோம். Comes up here and pierces through this area called the fontanelle bone area, and you start feeling a cool breeze coming out of your head, and that is the time we should say it's the real baptism, because that's the time when you really feel the cool breeze of the Holy Ghost coming out of your head. And I gather that you have a cool breeze coming out of the top of your head all the time. Is that correct? That I must feel. May I feel it? Yes, See if I can feel it. Yes, I can. But it's hard to know where. Oh yes, yes. It's definitely cooler out there. That's incredible. Is this something that I can do on my own now? Yes, now you can do it very easily. Now how to raise your kundalini is very simple. You put your hand like this. I'll show you here. Now you put your right hand. You have to take out your shoes. I'm sorry, because the Mother Earth. Take my shoes off. That's better, because the Mother Earth is another element which helps us a lot. Oh, right. All right. So we have to take help from every element, because there's problem in the elements. That's why we have problems. All right. Now what you have to do is to put this hand in front of the kundalini in a straightforward way. It's nothing difficult. And then this right hand has to, because this is the hand of action, this is the hand of desire. Now you put this right hand like this, go on moving in a clockwise manner, take it up, make your neck little loose, put this hand out and just make a knot. One. Now again, let's do it. Now it's moving faster. If you see your hand itself is moving. Now take it up. Now again put it back. It's the second one. Now second And one. what is this 3 doing? times. Now you see that. Now I'll show you. Now the 3 times you have to do. The third one. You'll see the results of that. All your heat is going in the Mother Earth. Now. 1. It's 2. Well, I have to admit that the breeze from my head and hands was the merest flicker compared with the almost gale force which came from Sri Mataji herself. Now here's your chance, because this cool breeze can apparently be felt through a television set if you're particularly sensitive. Yes, if you can place your hands towards the television, you can feel the cool breeze quite easily, because you are just there. Only thing you have to make a little breakthrough, and the time of resurrection has come. This is the time of your judgment, and it has to work out. It's a blossom time, as I call it. Many are flowers, and it has to work out. Now put your hands towards me and see that you feel the cool breeze in your hand. Do you feel the cool breeze? And do you feel the cool breeze on top of your head? You can feel it with your right hand, or you can feel it with your left hand, and this is the cool breeze of the Holy Ghost coming out of you, and now you can feel it all around you. In a subtle way, it is everywhere working, but now you can feel it. First time you can feel it. இப்பொழுது அமைதியாக கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம் இடமிருந்து வலமாக, சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா,
சாஷாரா இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். இப்பொழுது எம்மை சிறிது சமநிலை செய்து கொள்வோம். இன்று நாம் அனைவரும் உப்பு நீரில் கால்களை வைப்போம். இடது கை மடியில், வலது கை பூமியில். குண்டலினி எண்ணெய் எமது இடது நாடியில் எமக்கு ஆறுதல் தரும் சக்தியாக விளங்குகின்றார். எமக்கு முழுமையான தூய விருப்பத்தை எமது இடது நாடியில் நிலைநாட்டி எம்மை முழுமையாக கடந்த கால பாதிப்புகளிலிருந்து எம்மை முழுமையாக விடுவித்து, எமது மமகாரத்திலிருந்து முழுமையாக எம்மை விடுவித்து, எமது இடது நாடியில் நமக்கு தூய விருப்பத்தை தந்தருகின்றார். அதாவது நான் இந்த ஆத்ம வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற தூய விருப்பம். அந்த தூய விருப்பத்தை தருவதால் எமக்கு முழுமையான மன ஆறுதலை தந்தருகின்றார். வேண்டாத ஆசைகள், வேண்டாத மன கட்டுப்பாடுகள், துயரங்கள், கவலைகளில் இருந்து நாம் முழுமையாக விடுபடுகின்றோம். எனவே எமது தூய விருப்பத்தை நாம் எமது பிரார்த்தனை மூலம் கேட்போம். தாயே, எனது இடது நாடியில் எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி அதில் எனக்கு தூய விருப்பத்தை மட்டும் நிலைநாட்டி தாரும். எனது மனதை முழுமையாக ஆறுதல் அடைய செய்து அமைதி அடைய செய்யுங்கள். இப்பொழுது கவனம் தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு இடது கையை அவதானிப்போம். ஓம் ஹம். நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே எனது அடையாளம். அதுவே உண்மை. ஓம் ஹம் ஹம் ஹம்.
உச்சிக்குழியில் ஒரு அமைதியை, ஒரு தளர்வை, ஒரு விரிவை நாம் உணரலாம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நமது வலது நாடியை நாம் சுத்திகரிப்போம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி, 5 விரல்களும் ஆகாய தத்துவத்தை நோக்கி வைப்போம். இதில் குண்டலினி அன்னை நமக்கு அறிவை தந்தருளும், அறிவு தரும் சக்தியாக விளங்குகின்றார். நமக்கு அறிவூட்டுகின்றார். இந்த அறிவால் எமது கவனம் அறிவு பெறுகின்றது. அங்கிங்கு அலையாது அமைதி அடைந்து மீது கவனம் நமக்கு திரும்புகின்றது. நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மை தத்துவத்தில் நமது கவனம் திரும்புகின்றது. அதனால் நமது மனம், உடல் அமைதி அடைகின்றது. எதிர்கால கவலைகள், பயம் நீங்குகின்றது. எமது கிரியா சக்தி, எமது செயல்கள் தூய்மை அடைகின்றது. இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியில் இயங்கும் கிரியா சக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். என்னை முழுமையாக அறிவூட்டி எனது எதிர்கால பயம், கவலைகள், மன அழுத்தங்களிலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். இப்பொழுது நாம் நமது வலது கை, உள்ளம் கைகளை, விரல்கள், உள்ளம் கைகளை அவதானிப்போம். ஷம் ஷம் என்பது மன்னிப்பு. நாம் எம்மை மன்னிப்போம். முதலில் எமது எண்ணங்கள், எமது பிழைகள் அனைத்தையும் நாம் மன்னித்து விடுவோம். அதுபோல் மற்றவர்களையும் மன்னித்து விடுவோம். இந்த எண்ணங்கள் எமது அகங்காரம், மமகாரத்தால் வருபவை. மற்றவர்களோடு எமது தொடர்பு சரியாக இல்லை என்றால் அதிலிருந்து பாதிப்பான எண்ணங்கள் எம்மை எப்பொழுதும் உடைந்து கொண்டிருக்கும். எனவே மன்னிப்பு ஒன்றே அதற்கு மருந்து. நான் மன்னிக்கின்றேன் அனைத்தையும். எனது ஆத்மாக்கு எதிரான அனைத்தையும், அழிவுகரமான அனைத்தையும் மன்னிக்கின்றேன். நான் ஒன்றும் செய்வதில்லை. அதாவது எனது அகங்காரமோ மமகாரமோ எனக்கு உதவப் போவதில்லை. தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது. ஆத்மாவே என்னை குருவாக இருந்து வழி நடத்துகின்றது. எனவே நான் அனைத்து எண்ணங்களையும் மன்னித்து என்னை ஆத்மாவுடன் ஆத்மா பொறுப்பேற்க நாம் விட்டுவிடும். ஷம் ஷம் ஷம். இதயபூர்வமாக இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்வோம். நான் ஒரு தூய ஆத்மா. நான்
அனைத்தையும் மன்னிக்கின்றேன். நமது தலையுச்சிக்குழியில் ஒரு அமைதி, தளர்வு, விரிவை நாம் உணரலாம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது நடு நாடியில் குண்டலினி எண்ணெய் நம்மை மீட்டு எடுக்கும் சக்தியாக இருக்கின்ற இந்த மன கிளர்ச்சிகள், சலனங்கள், உலக சலனங்களிலிருந்து தீய சக்திகளிலிருந்தும் நம்மை முழுமையாக மீட்டெடுத்து ஆத்ம பாதையில் நமக்கு ஞான ஒளி அறிவு தந்து அந்த பாதையில் அந்த அறிவு பாதையில் எம்மை வழி நடத்துபவர் நமது நடு நாடியில் மீட்டெடுக்கும் சக்தியாக நமக்குள் இருக்கின்றார். தாயே, எம்மை முழுமையாக எமது மன சலனங்கள், கிளர்ச்சிகள், உலக சலனங்கள், அழிவுகரமானவை, எதிர்மறையான சக்திகளில் இருந்து நம்மை முழுமையாக மீட்டெடுத்து பாதுகாத்து நம்மை ஆத்ம முன்னேற்ற பாதையில் நமக்கு வழிகாட்டி எடுத்துச் செல்லும். இப்பொழுது நமது சாஸ்திரத்தில் நாம் முழுமையாக சரணாகதி அடைவோம். சரணாகதி என்பது நம்மை முழுமையாக ஆத்மாவிடம் பொறுப்பேற்க விட்டுவிடுவோம். குண்டலினி எண்ணெய் வேலை செய்ய விட்டுவிடுவோம். சூரிய கதிர்கள் இயற்கை அனைத்துக்கும் பாரபட்சமின்றி கிடைக்கின்றது. இயற்கை தன்னை வெளிப்படுத்தி அதை பெற்றுக்கொள்கின்றது. அதுபோல் குண்டலினி எண்ணெய் அனைவருக்குள்ளும் பாரபட்சமின்றி நம்மை மீட்டெடுக்க காத்திருக்கின்றார். எனவே நாம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். நமக்குள் குண்டலினி சக்தியாக மற்றும் எங்கும் ஆதி குண்டலினி சக்தியாக பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. எனவே எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி 1-2 நிமிடம் நாம் அமைதியாக இருப்போம். இப்பொழுது உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்த பின்பு இன்னும் ஒரு 2 நிமிடம் அமைதியான தியானத்தில் இருப்போம்.
இப்பொழுது எமது கவனத்தை தலை உச்சியில் இருந்து கொண்டு எமது மூலாதார சக்கரத்தில் கவனத்தை அங்கிருந்து கொண்டு எமது மூலாதார சக்கரத்தை நாம் அவதானிப்போம். அதற்குரிய உறுதிமொழிகளை நாம் கூறுவோம். இந்த உறுதிமொழிகள் நமது இதயபூர்வமாக வரும்போது அவை ஆத்மாவின் வெளிப்பாடாக வருகின்றது. ஆத்மாவின் தூய்மையான வெளிப்பாடு வார்த்தைகளாக வரும்போது அவை மந்திர சக்தி நிறைந்தவை. அவையே மந்திரங்களாகும். மந்திரம் என்பது நமது ஆத்மாவின் தூய வெளிப்பாடு. எனவே மந்திரங்கள் நாம் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இதயபூர்வமான எமது பிரார்த்தனைகள் அனைத்தும் மந்திர சக்தி வாய்ந்தவை மந்திரங்கள். எனவே இந்த உறுதிமொழிகளை நாம் இதயபூர்வமாக எமது ஆத்மாவின் வெளிப்பாடாக கொண்டு வருவோம். எமது நடு மூலாதாரத்தில் நாம் பிரார்த்திப்போம். குண்டலினி அன்னையிடம் பிரார்த்திப்போம். தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். களங்கமில்லாத குழந்தை உள்ளம், பாரபட்சம் இல்லாத நேர்மையான அறிவு நிறைந்த, சக்தி நிறைந்த, விவேகம் நிறைந்த குழந்தை உள்ளத்தை எனக்கு தந்தது. இப்பொழுது எமது கவனம் இடது மூலாதார சக்கரத்துக்கு செல்லட்டும். எமது இடது பாகம் தன்னம்பிக்கையோடு சொல்லுவோம். தாயே, தங்கள் அருளால் நான் குழந்தை போன்று களங்கமில்லாதிருக்கின்றேன். தாயே, தங்கள் அருளால் நான் குழந்தை போன்று களங்கம் இல்லாது இருக்கின்றேன். நாம் சொல்லும் வார்த்தைகளின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். எமது ஒவ்வொரு நாடி நரம்புகளில் அதன் தத்துவத்தை, உண்மையை நாம் புரிந்து கொள்வோம். இப்பொழுது எமது கவனத்தை வலது மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு செல்வோம். இதில் பிரார்த்திப்போம். இதில் தெய்வீக நம்பிக்கை. தமது வலது பாகம் தெய்வீக நம்பிக்கை. தெய்வீகத்தில் முழு நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம். தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் தீய சக்திகள், வெளியில் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தையும் அழித்து என்னை காப்பவர் தாங்களே. மூலாதாரம் நம்மை பாதுகாக்கின்றது. அன்னை குண்டலினி நமக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகள், வெளியில் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து நம்மை பாதுகாக்கும் சக்தியாக நமக்குள் இருக்கின்ற
இப்பொழுது நமது குண்டலினி எண்ணெய் மூலாதார சக்கரத்தில் சற்று மேல் முக்கோண வடிவமான எலும்பில் உறைந்திருக்கும் குண்டலினி எண்ணெயின் அனைத்து சிறப்பு அம்சங்களையும் நாம் இன்று இந்த தேவி சுகதம் மூலமாக எமது தியானத்தில் நாம் அதை உள்வாங்கிக் கொள்வோம், பார்ப்போம். அவருடைய ஒவ்வொரு அம்சங்களையும் நாம் நமது விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவோம். அன்னையை விழித்தெழ வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது இந்த அமைதியான தியான நிலையில் கவனம் தலை உச்சியில் தொடர்ந்து இருக்கட்டும். அங்கிருந்து கொண்டு குண்டலினி எண்ணெய் இருக்கும் இடத்தில் நமது குண்டலினி எண்ணெயை நாம் கவனிப்போம். அங்கு கவனத்தை வைப்போம், வைத்து பிரார்த்திப்போம். குண்டலினி தாயே, அனைத்து உயிர்களிடத்திலும் தாங்கள் மாயா சக்தியாக உறைந்திருக்கின்றீர்கள். தாங்கள் அனைத்து உயிர்களிலும், தாவரங்களிலும், மரம் செடி கொடிகளிலும், பறப்பன, ஊர்வன, மிதப்பன மற்றும் மிருகங்கள், மனிதர்கள் என அனைத்து ஜீவராசிகளிலும் ஜீவ சக்தியாக, அன்னை சக்தியாக இருந்து, கூட்ட சக்தியாக இருந்து அருள்பாலிக்கின்றீர்கள். அந்த அன்னைக்கு தமது வணக்கங்கள். எல்லா உயிர்களிலும் புத்தி வடிவில் நிறைந்திருக்கும் அன்னைக்கு வணக்கங்கள். எல்லா உயிர்களிடத்திலும் நித்ரா ரூபேன வடிவில், நித்திரை வடிவில் அமைந்திருக்கும் அன்னைக்கு வணக்கங்கள். ஒவ்வொரு முறையும் நாம் இவற்றை சொல்லும் போது நாம் அதை இதயபூர்வமாக அமைதியாக சொல்லுவோம். தாயே, நித்திரை ரூபமாக இருந்து எமது உடல், மன, உள நலன்களை பாதுகாக்கின்றார்.
சுதா ரூபேன சம்சித. பசி வடிவில் எமக்கு பசி வடிவில் எமக்குள் இருந்து நாம் உண்ணும் உணவின் ஆனந்தத்தை எமக்கு தந்தருகின்றார். உண்ணும் ஆனந்தத்தை எமக்கு தந்தருகின்றார். அதன் மூலம் எமது மன உடல் ஆரோக்கியங்களை கவனித்துக் கொள்கின்றார். தாயே, எல்லா உயிர்களிலும் பசி வடிவில் நிலைத்திருக்கும் அன்னைக்கு எமது வணக்கங்கள். சாயா ரூபேன பிரதிபிம்பமாக உறைந்திருக்கின்றார். அதாவது இந்த பிரதிபிம்பம் நாம் ஒரு பிரதிபலிப்பாக இருக்கின்றோம். தெய்வீகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கின்றோம். அந்த பிரதிபலிப்பாக எமக்குள் உறைந்திருக்கின்றார். தாயே, எல்லா உயிர்களிலும் பிரதிபிம்பமாக நிலைத்திருக்கும் அன்னைக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். சைத்தன்யம் சக்தி ரூபேன நெருப்பில் எவ்வாறு உஷ்ணம் காணப்படுகின்றதோ, காற்று வீசும் போது அதன் வலிமையை நாம் உணர்கின்றோம். வெயிலில் சூட்டை உணர்கின்றோம். அதேபோல் இயற்கையாக எமக்குள் சக்தி வடிவில் அமைந்திருக்கின்றார் அன்னை. சக்தி ரூபேன சம்ஸ்திதா. எல்லா உயிர்களிலும் சக்தி வடிவில் நிலைத்திருக்கும் அன்னைக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். இப்பொழுது எமக்குள் தாகமாக நிறைந்திருக்கின்றார். தாகம் திருஷ்ணா ரூபேன. தாகம் அதாவது எமக்கு நீர், எமது உடலில் நீர் எவ்வளவு முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரியும். தாகம் அதாவது எமக்கு உடலுக்கு நீர் தேவையாகின் தாகம் ஏற்படுகின்றது. நாம் நீரை அருந்துகின்றோம். அதேபோல் எமது ஆத்மாவின் தாகம் பரமாத்மாவை அடைவது. அந்த தாகத்தை, அந்த தூய விருப்பத்தை நமக்கு அருள்பவர், அந்த தூய விருப்பமாக நமக்குள் அமைந்திருப்பவர் அன்னை குண்டலினி சக்தி. எல்லா உயிர்களிலும் அந்த தூய வடிவில் நிறைந்திருக்கும் அன்னைக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். நமக்குள் பொறுமையாக அமைந்திருக்கின்றார் சாந்தி. நாம் எதற்கும் பொறுமை காக்க வேண்டும் அன்னையின் அருளை பெறுவதற்கு. அந்த பொறுமையாக நமக்குள் அமைந்திருப்பவர், அந்த பொறுமை சக்தியாக அவரே நமக்குள் அமைந்திருக்கின்றார். எல்லா உயிர்களிலும் பொறுமை வடிவில் நிலைத்திருக்கும் அன்னைக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். ஜதி ரூபேன சம்சிதா. ஜதி என்பது அகப்பண்பு. எமது அகத்தில் பண்பு நிறைந்தவராக, பண்பு நிறைந்திருக்கும் சக்தியாக எமக்குள், அதாவது எமக்கு அந்த பண்பை தரும் சக்தியாக அவரே அமைந்திருக்கின்றார்.
லஜ்ஜா ரூபேன. லஜ்ஜா என்பது தன்னடக்கம், நாணம், பணிவு ஆக எமக்குள் குறைந்திருக்கின்றார். சாந்தி ரூபேன. எமக்குள் அமைதியாக நிறைந்திருப்பவரும் அவரே. மௌனமாக சாந்தியாக நிறைந்திருக்கின்றார். ஸ்ரத்தா ரூபேன. ஸ்ரதா என்பது விசுவாசம், அதாவது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத தூய விசுவாசம், நம்பிக்கையை தரும் சக்தியாக எமக்குள் அமைந்திருக்கின்றார். இந்த விசுவாசம் என்பது நாம் ஒருமித்த மனதோடு, மனதில் எந்த விசாரங்களோ சந்தேகங்களோ இல்லாது ஒருமித்த நிலையோடு, அந்த தூய விருப்பத்தோடு இருக்கும் நிலையே இந்த விசுவாசம், நம்பிக்கை. மூட நம்பிக்கை அல்ல. இந்த விசுவாசமாக நமக்கு அமைந்திருக்கின்ற இந்த அன்னை குண்டலினி, இவருடைய இந்த பண்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நமக்குள் ஒளியூட்டப்படும் போது நாம் அவற்றின் அமைதியை, ஆனந்தத்தை உணரக்கூடியதாக இருக்கும். மற்றும் எமக்குள் காந்தி ரூபேன, எழில், எமக்குள் ஒரு அழகை தருகின்றார். தூய்மை வரும்போது அகத்தில் அழகு வருகின்றது. லக்ஷ்மி ரூபேன, செல்வமாக எமக்குள் அமைந்திருக்கின்றார். எமது வாழ்வு, உலக வாழ்வுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் செல்வ வளமாக அவரே நமக்கு தந்தருகின்றார். விருத்தி ரூபேன சம்ஸ்திதா. விருத்தி என்பது இயற்கையான பண்பு. அதாவது விருத்தி எமக்கு மட்டுமல்ல, நமது குடும்பம் அனைத்துக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு பண்பாக எமக்குள் அமைந்திருக்கின்றார். செழிப்பு, வளர்ச்சி என்று வளர்ச்சியாக அந்த செழிப்பு செல்வமாக, அது ஒரு செல்வம். நல்ல குடும்பம், அமைதியான வாழ்வு, அமைதியான உற்றார் உறவினர், அது ஒரு செல்வமாக நமக்குள் அமைந்திருக்கின்ற தருபவராக, ஞாபக சக்தியாக எமக்குள் அமைந்திருக்கின்றார். எமது ஞாபக சக்தியை அதிகரிப்பவர் குண்டலினி தாய். எமக்குள் கருணையாக, மன நிறைவாக அமைந்திருக்கின்றார். அனைத்திலும் நமக்கு மன நிறைவை தருபவராக இருக்கின்றார். தாய்மையாக அமைந்திருக்கின்றார். எமக்குள் தாயாக இருந்து எமக்குள் அந்த தாய்மையின் பண்புகளை எமக்குள் விருத்தி செய்கின்றார். தாய்மையினுடைய பண்பு அமைதி, பொறுமை, தன்னலமில்லாத அன்பு, பாதுகாப்பு, அரவணைப்பு, ஊட்டமளித்து எம்மை வழிகாட்டுதல், அனைத்தும் இந்த தாயின் பண்புகளாகும். அதை எமக்கு தந்தருகின்றார். எமக்குள் அதுவாக அந்த நற்குணங்களாக இருக்கின்றார். மற்றும் எமக்கு பகுத்தறிவை தருகின்றார். நல்லது எது, கெட்டது எது என்று நாம் பகுத்தறிவாக எமக்குள் இருக்கின்றார். கடைசியாக எமக்குள் மன குழப்பமாக இருக்கின்றார். எமக்குள் மன குழப்பம் வரும் போதும் அதுவும் குண்டலினி அன்னையின் வேலையே. பிராந்தி. இந்த பிராந்தி ஏன் தருகின்றார் என்றால், நாம் வழி தவறி பிழையான வழியில் செல்லும் போது நமக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி
எம்மை சரியான வழிக்கு கொண்டு செல்கின்றார். நாம் மனம் குழம்பிய நிலையில் நாம் தேட ஆரம்பிப்போம், சரியானதை தேட ஆரம்பிப்போம். ஆரம்பித்து அந்த மன தெளிவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மன தெளிவு பெறும் போது அது ஒரு ஆத்ம அனுபவமாக எம்மை பலப்படுத்துகின்றது, வலிமை அடைய செய்கின்றது. எனவே மனக்குழப்பம், பிரச்சனைகள், கவலைகள் ஒரு விதத்தில் நமக்கு உதவுகின்றது. எனவே அவற்றை பார்த்து பயப்படாது, அவை எமக்கு ஒரு சவால் என்று நாம் எதிர்நோக்கும் போது அன்னை சக்தியாக நின்று அதை எதிர்நோக்க எமக்கு அருள் புரிகின்றார். எனவே இவ்வாறாக எமக்குள் அன்னை குண்டலினி எமக்குள் இருக்கின்றார். அவரை பற்றிய ஒரு வீடியோவை நாம் இப்பொழுது அமைதியாக பார்ப்போம். தாயின் வயிற்றில் வளரும் கருவானது 2 அல்லது 3 மாதங்கள் ஆகும் பொழுது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளின் சைத்தன்யம் எனும் ஒளி கதிர்கள் கருவின் மூளை வழியாக உடலினுள் புகுந்து 4 வெவ்வேறு நாடிகள் மூலம் 6 சக்கரங்களின் வழியாகவும் சென்று முதுகெலும்பின் கீழ் அமைந்துள்ள முக்கோண வடிவமுள்ள எலும்பின் மத்திய பாகத்தில் 3½ சுருளாக அமைதியாக உறைகிறது. ஆதிசக்தியின் ஒரு துளிதான் இந்த சக்தி. அதன் பெயர் குண்டலினி. இந்த குண்டலினி தான் ஒருவருடைய தனிப்பட்ட தாயாகும். இந்த உயிர் சக்தி தன்னையே அமைத்துக் கொள்ளும் சுய அமைப்பு, தன்னையே புதுப்பித்து வளர்த்து கொள்ளும் சுய அமைப்பு, தன்னை தன்னையே புதுப்பித்து வளர்த்து கொள்ளும் சுய அமைப்பு, தன்னை தானாகவே மேல் நோக்கி செல்லக்கூடிய சுய அமைப்பு ஆகியன உடையதாகும். இது மனோ, வாக்கு, காயங்களுக்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் காரண காரியத்திற்கும் அப்பாற்பட்டதாகும். அரவணைப்பு, தழைத்தோங்குதல், பாதுகாத்தல், புதுப்பித்தல், சமன் செய்தல், நோய் தீர்த்தல், எந்த விதமான ஒரு எல்லையும் கடந்து மாபெரும் மெய் உணர்வான பரம்பொருளை திரும்ப சென்றடைதல் ஆகிய மேற்கூறிய குணாதிசயங்களை கொண்டது. It's a living process of a living God and of a living energy. Please understand, there's a big difference. So, this is working out spontaneously. The rising of the Kundalini, she is your mother. She moves very beautifully without troubling you. She knows her child very well. This is the chance she has to give realization to you. She has loved you all her life, all your lives, and she knows all about you, all your problems. Like a naughty boy you have been. Doesn't matter, she says this is the chance to give them realization. It is she who comes up well, beautifully, works it out. குண்டலினியின் விழிப்புணர்வை ஒருவர் தம்முடைய உள்ளங்கைகளில்
தம்முடைய உள்ளங்கைகளிலும் உச்சம் தலையிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக உணர முடியும். சகஜ யோகத்தில் ஆத்ம விழிப்புணர்வு எளிதாக அமைகிறது. குண்டலினி விழிப்புணர்வு எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத ஒரு நிகழ்வாகும். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சகஜ யோகத்தை பின்பற்றி வரும் பல கோடி மக்கள்தான் இதற்கு சான்று. This is the blessing of your own city. And the time has come for all of you to become divine. Enjoy yourself, make others enjoy you. சாதகனின் பூர்வ ஜென்மங்களை பற்றிய அறிவினை உடைய குண்டலினி சக்தி ஒருவருடைய எல்லா பிறப்புகளிலும் உருவங்களிலும் கூடவே சேர்ந்து வருகின்ற ஒரு சக்தி. இந்த சக்தியானது உறங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் கூட எல்லா நிகழ்வுகளையும் பதிவு செய்கிறது. இந்த சக்தி ஒரு சாதகன் தன்னை எப்பொழுது விழிப்புணர செய்வான் என்ற ஆவலோடு எதிர்பார்த்து பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறது. जागो कुंडलिनी माँ, करो सबके कृपा। जागो कुंडलिनी माँ। இப்பொழுது ஸ்ரீமாத்திஜியின் ஒரு சிறிய அருளுரையை நாம் கேட்போம். ஸ்ரீமாத்திஜியின் இந்த அருளுரை எமது குண்டலினி அன்னையின் முதலாவது பண்பான களங்கமில்லாத குழந்தை உள்ளம் பற்றியது. Let people see you, how innocent you are, how sweet you are. No arguments, no quarreling, no fighting is needed. It is just the inner satisfaction of thoughtless awareness. Many people say, Mother, we cannot become thoughtless. Why? Why can't you become thoughtless? Because all the time, whatever you see, you want to react. If you gradually start stopping reaction, introspect yourself, see for yourself,
If you are all the time trying to react, tell your mind to behave itself. If there's any reaction, you just don't say anything. Keep quiet. Gradually you will be amazed and surprised how you become thoughtlessly aware. How beautiful you become, and everybody who sees you will know that you are something different. You are not like the normal person. But the normal reaction of human beings is that if there's a quarrel going on, say, on the street, everybody will join in the quarrel. They like to fight. They want to be part and parcel of that quarrel or fight or whatever. They don't want to get out of it. At that time, if you just have your innocence, that will act. I told you, innocence is the spirit. The spirit is the innocence, which cannot be destroyed by that. The fact is that it cannot be destroyed by anything, and it can be re-established through surgery. You might have been a very aggressive person. You might have been a very unhappy person. You might have been a person who is all the time disturbing others, maybe. But after Sahaja Yoga, you can make your personality so sweet and beautiful that not only you can enjoy, but others can also enjoy. This innocence is something which is absolute, honest intelligence. It is not that it works for the purpose, some purpose, but it is purposeless. It's absolutely purposeless. And thus it achieves that height of joy because there is no purpose in anything. It sees the futility of all kinds of endeavors that we have. It just enjoys. Why people are running up and down, why are they fighting? Just stands up and sees that why should they do it like that. Some may think they are all right, there's nothing wrong with them, but it's not so. Innocence is something, I told you, is an innate quality. And you should not deceive yourself by thinking you are innocent. On the contrary, you just put some introspection upon yourself and see for yourself what have you been doing so far as others are concerned. What is your attitude? I have already talked to you about emotional intelligence. Emotional intelligence is the expression of innocence. It is the expression of Sri Ganesha. Children who are gifted with this will always try to please you. They know what you want, what you need. They'll give you all the joy that you want. They'll do all the things that you like just to please you. They don't have their own wants. They don't want to have their own demands. They never say, I want this, you do for me, never. They just want to see what you want. What do you want to have? And they put all the effort to supply you with that, whatever you want. It's very interesting how the children behave towards others, elders. Just like, I would say, a great understanding, we should say, like a very elderly personality. So in innocence you become extremely grown-up, matured, very matured. With that maturity you know what this person needs and what the other person should not have. And the way they establish is very interesting. Children are the most interesting things, I think, in the world. For me, roses are very beautiful, but children are the most interesting thing, and they teach you so many things that you are surprised at their innocence. So many jokes are there about the children, how they behave, how they talk, and they are so innocent that they will tell everything to everyone. They have no way of hiding it. It's very difficult. I know one joke when a gentleman came to the house for dinner.
So the child was looking at him very intensely. And then he said, Mother, he doesn't eat like a horse as you told me. So everybody was shocked. He doesn't eat like a horse. Mother must have told him he eats like a horse. So he looked at him, doesn't eat like a horse. See, they're so innocent, sometimes they say things by which you can get exposed completely. There's so many jokes about it, and if you write some books, writing the jokes of children, I tell you, people will just enjoy it. Because those so innocently they say things which are nothing but the truth. And they cannot tell lies. They are so truthful. That's the quality of innocence. They never இப்பொழுது நாம் இன்று பார்த்த குண்டலினி எண்ணெயின் அனைத்து பண்புகளும் கொண்ட அந்த தேவி மகாத்மியம் பாடலாக சமஸ்கிருதத்தில் நாம் கேட்போம். இதை கேட்கும் போது நீங்கள் அவதானமாக கவனியுங்கள். ஒவ்வொரு பண்புகளும் வைத்து அந்த வசனம் வரும். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன, புத்தி வடிவில், புத்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ. புத்தி வடிவில் இருக்கும் அன்னைக்கு வணக்கங்கள். எனவே கவனத்தை தலைச்சியில் வைத்து கொண்டு அன்னை குண்டலினியை நாம் இந்த துதி மூலம் வணங்குவோம். எமக்குள் இருக்கும் எமது சொந்த தாய். இப்பொழுது நாம் அதை பாடலாக கேட்போம். नमो देव्यै महादेव्यै शिवायै सततं नमः। नमः प्रकृत्यै भद्रायै नियता प्रणता स्मताम्। रौद्रायै नमो नित्यायै गौर्यै धात्र्यै नमो नमः। ज्योत्स्नायै चेन्दुरूपिण्यै सुखायै सततं नमः। कल्याण्यै प्रणतां वृद्ध्यै सिद्ध्यै कूर्म्यै नमो नमः। नैऋत्यै बुभ्रूतां लक्ष्म्यै शर्वाण्यै ते नमो नमः। दुर्गायै दुर्गपारायै सारायै सर्वकारिण्यै
ख्यात्यै तथैव कृष्णायै धूम्रायै सततं नमः अतिसौम्यातिरौद्रायै नतास्तस्यै नमो नमः नमो जगत्प्रतिष्ठायै देव्यै कृत्यै नमो नमः या देवी सर्वभूतेषु विष्णुमायेति शब्दिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु चेतनेत्यभिधीयते नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु निद्रारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु क्षुधारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु छायारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु तृष्णारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु क्षान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु जातिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु लज्जारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु श्रद्धारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु कान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु वृत्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु स्मृतिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु दयारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु तुष्टिरूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै
नमस्तस्यै नमो नमः। या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु भ्रान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। इन्द्रियाणामधिष्ठात्री भूतानां चाखिलेषु या भूतेषु सततं तस्यै व्याप्त्यै देव्यै नमो नमः। चितिरूपेण या कृत्स्नमेतद्व्याप्य संस्थिता जगत् नमस्तस्यै 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 नमो नमः। सा இந்த அமைதி நிலையில் நாம் அன்னை குண்டலினியை மீண்டும் எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. Start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இன்று ஃபேஸ்புக் மூலமாகவும் ஜூம் வழியாகவும் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். இப்பொழுது நமது தியானத்தை முடித்துக் கொள்கின்றோம். ஃபேஸ்புக் அன்பர்கள் நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் chat வழியாக அல்லது எமது வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக. மற்றும் ஜூமில் இருப்பவர்கள் நாம் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.